இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 6 அறிவு கொண்ட மனிதனுக்கோ அவனுடைய காலம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு குறிக்கோளை நிர்ணயித்துக் கொண்டு அதற்கேற்ப தன் காலத்தை அமைத்துக் கொள்வான். அதிலும் சிலர் இந்த உலகத்தையே தன் வசப்படுத்த வேண்டும் என்றும் தாங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றும் எண்ணினார்கள். அவர்களில் சிலரை இப்பொழுது நாம் பார்ப்போம். கடவுளால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன், அவருடைய சாயலாகவும் பூமியை ஆளுகை செய்யும் அதிகாரமுடையவனாகவும் உருவாக்கப்பட்டவன், தேவனை முகமுகமாய் சந்தித்தவன், உலகத்தின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பெயர் சூட்டியவன், மரணமே இல்லாத தேவனுடைய மகிமையில் வாழ்ந்தவன். அவன் பெயர்தான் ஆதாம். ஆதாம் என்பதற்கு மனித குலம் என்று பொருள். தேவன் ஆதாமுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். இவ்வுலகத்தை ஆளவும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் தான். ஆனால் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாளின் வார்த்தையை கேட்டதினால் தேவனுடைய கட்டளையை மீறினான். கீழ்ப்படியாமையினால் தனது அதிகாரத்தையும் தேவனுடைய உறவையும் இழந்து மரணம் நிச்சயிக்கப்பட்டவனாய் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். கிமு 13ஆம் நூற்றாண்டில் எகிப்து என்னும் தேசம் ஐஸ்வர்யத்திலும் பொக்கிஷத்திலும் செழிப்புள்ள நாடாக விளங்கியது. அக்காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யம் கட்டிட அமைப்புகளிலும் படைபலத்திலும் சிறந்து விளங்கியது. அத்தேசத்தை அரசாண்டவன்தான் பார்வோன் ராஜா. தேசம் முழுவதும் தன்னை தெய்வமாக வணங்க வேண்டும் என்பதையே குறிக்கோளாய் கொண்டவன். இஸ்ரவேல் ஜனங்களை பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி ஆண்டு வந்தான். மோசேயின் மூலமாக தேவன் அவனுக்கு அறிவித்த கட்டளையை மீறி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க மறுத்தான். ஆனால் தேவனின் கட்டளைக்கு எதிராக தன் இருதயத்தை கடினப்படுத்தியதால் அவன் குடும்பமும் சேனையும் அழிந்தது. காலம் கடந்து போகையில் தனக்கிருந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் இழந்து அழிந்து போனான். இஸ்ரவேல் மக்களுக்கு நியமிக்கப்பட்ட முதல் ராஜா 42 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தவன். கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவன். அவருடைய சித்தத்தின்படியே போரிட்டு அம்மோனியரை தோற்கடித்தான். அவர்தான் சவுல். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதே அவனுக்கு நியமிக்கப்பட்ட காலமாயிருந்தது. ஆனால் தாவீதின் மேற்கொண்ட பொறாமையினாலும் எரிச்சலினாலும் தனது நோக்கத்தை இழந்து போனான். தாவீதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சவுல் அவன் மேல் போர் தொடுத்து தோற்று போனான். அக்காலத்தின் சிறந்த ராஜாவாக திகழ்ந்த சவுல் தேவனால் கைவிடப்பட்டு தனது மேன்மையை இழந்து தன் காலத்தின் நோக்கத்தையும் இழந்து போனான். போரில் அதிக காயமடைந்த சவுல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன் வாளினாலே தற்கொலை செய்து கொண்டான். கிபி 100ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்த ரோம பேரரசன் உலகத்தையே ஆள வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன். ரோம பேரரசர்களிலேயே மிகவும் தலை சிறந்த அரசன். தன் நாட்டு கலாச்சாரத்தையும் சட்ட திட்டங்களையும் இவ்வுலகமே கடைபிடிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தவன். அவன்தான் ஜூலியஸ் சீசர். பேராசை கொண்ட இவன் தன் படைகளையே தனது பலமாக எண்ணினான். அநேக நாடுகளையும் சில கண்டங்களையும் ஆக்கிரமித்தான். இவனது ஆட்சியில் உலகின் அனைத்து சாம்ராஜ்யங்களுக்கும் ரோம சாம்ராஜ்யம் சிம்ம சொப்பனமாக விளங்கியது. ஆனால் தனது கொள்கைகளை பரப்புவதற்கு நியமிக்கப்பட்ட ஆலோசனை சங்க தலைவர்களாலே அவன் கொலை செய்யப்பட்டான். கிபி 1200ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்த மங்கோலிய மன்னன் உலகத்தால் பெரிதும் அறியப்பட்ட மன்னர்களில் ஒருவன். இவன் ஒரு கொடுங்கோல் அரசன் என்பது மறுக்க முடியாத உண்மை. உலக சர்வதிகாரிகளின் பட்டியலில் இவன் இடம்பெறுவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. தன்னை எதிர்த்தவர்களின் கண்களில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொள்ளும் அளவுக்கு கொடுமைக்காரன். தான் கண்ட அனைத்து தேசங்களின் மீதும் கொடுமையான போர்களை புரிந்தான். ரத்தம் சிந்துதலும் சர்வ அதிகாரமும் தான் தனக்கு பெருமையை சேர்க்கும் என்று நினைத்தான். அவன்தான் கெங்கிஸ் கான். அக்காலத்தில் மங்கோலியர்களை பார்த்து இவ்வுலகமே அஞ்சியது. அவர்களுக்கு பயந்துதான் சீன பெருஞ்சுவரே எழுப்பப்பட்டது. ஆனால் அவனுடைய கொடுங்கோல் ஆட்சியும் நீண்ட நாள் நிலைக்கவில்லை. இறுதியாக
வியாதியினால் அவதிப்பட்டு மரண படுக்கையை பற்றி கொண்டான். இவரை பற்றி தெரியாத ஆட்களே கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இராணுவ சர்வாதிகாரி, 2ஆம் உலகப் போருக்கு முக்கிய காரணமானவன், சிறந்த பேச்சாளன் மற்றும் நல்ல கந்தக பார்வையுடையவன், உலக வல்லரசு நாடுகள் அனைத்தையும் திணற வைத்தவன். இவன்தான் அடால்ஃப் ஹிட்லர். தன் சுயநலத்திற்காக 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களை கொன்று குவித்தான். அநேக நாடுகளை தனது சர்வதிகாரத்திற்கு கீழே அடிமைப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் இவ்வுலகத்தையே கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டான். அதுவே அவனுடைய வாழ்க்கையின் நோக்கமாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாக மாறினான். தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எதையும் செய்ய துணிந்தவனாக இருந்தான். காலப்போக்கில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதையே மறந்து தனது சொந்த படை வீரர்களையே போரில் இழந்து போனான். 2ஆம் உலகப் போரின் தோல்வியின் எதிரொலியாக தற்கொலையில் தன் முடிவை தேடிக்கொண்டான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் இவ்வுலகத்தில் தோன்றினார்கள். அவர்களுடைய காலகட்டத்தில் அவனவனுக்குரிய கொள்கைகளை பிறப்பித்து வாழ்ந்தார்கள். தங்களது கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுடைய காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். தங்களுடைய முயற்சிகளில் சிலவற்றை சாதித்திருந்தும் அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாதிருந்தது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்திலே சாதாரண மனிதராய் ஒருவர் பிறந்தார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 30 வருடங்களாக ஒரு தச்சனாய் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தன் நோக்கத்தை நிறைவேற்றும் காலத்திற்காக காத்திருந்தார். கலிலேயா என்னும் ஊரில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்களுடன் தன்னுடைய ஊழிய பாதையை தொடங்கினார். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் குருடர்களுக்கு பார்வை அளித்து, நோயாளிகளுக்கு சுகம் தந்து, குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்தி, பிசாசுகளை துரத்தி, மரித்தோரை உயிரோடு எழுப்பி தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். அவர் சென்ற இடமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான காரியங்களையும் சத்திய வசனத்தையும் போதித்தார். அவருடைய வார்த்தையை கேட்க திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தனர். 3.5 வருடங்கள் நிறைவேறும் தருவாயில் தன்னுடைய 12 சீஷர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத்து வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். நம்முடைய பாவங்களுக்காக குற்றமற்ற ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு நமக்காக சிலுவையில் மரித்தார். தனக்கு நியமிக்கப்பட்ட 33 வருட காலகட்டத்தில் தான் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றினவராய் ஏற்ற காலத்தில் தனக்குரிய காரியங்களை தேவனுடைய சித்தத்திற்கேற்ப முடித்தார். பாவிகளுக்கு இரட்சகராகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார். பின்பு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தேவகுமாரனாய் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதேபோல் நாமும் ஏற்ற காலத்தில் ஆண்டவருக்காக எழும்புவோமானால், அவர் வார்த்தையின்படி நடப்போமானால், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நிறைவாய் செய்து முடிப்போம்.